கிரீன்லாந்தின் மேற்கு பகுதியில் உள்ள இலுல்லிசாட் கடற்கரையில் ஒரு ராட்சத பனிப்பாறை திடீரென தலைகீழாக கவிழ்ந்து புரண்ட வீடியோ தற்போது இணையதளங்களில் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. பனிப்பாறைகளின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் இந்த இலுல்லிசாட் பகுதியில் கடந்த ஜூலை 25ஆம் தேதி அரங்கேறிய இந்த இயற்கையின் அதிசயம் பார்ப்பவர்களை ஒரு நிமிடம் திகைக்க வைத்துள்ளது. கடலுக்கு அடியில் பல 100 அடி ஆழத்தில் மறைந்திருந்த பனிப்பாறையின் அடிப்பகுதி ஒட்டுமொத்தமாக மேலே வந்தபோது எழுந்த ராட்சத அலைகள் அந்த பகுதியை ஒரு குலுக்கிவிட்டன. உள்ளூர்வாசி ஒருவரால் படப்பிடிக்கப்பட்ட இந்த வீடியோ இயற்கையின் பேராற்றலை உலகிற்கு மீண்டும் ஒரு முறை பறைசாற்றியுள்ளது. ஒரு பிரம்மாண்டமான பனிப்பாறை ஏன் இப்படி தலைகீழாக கவிழ்கிறது என்பதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் காரணம் உள்ளது. கடலுக்கு அடியில் இருக்கும் பனிப்பாறையின் பகுதி சீரற்ற முறையில் உருக தொடங்கும் போது அதன் மைய ஈர்ப்பு விசை மாறுகிறது. ஒரு கட்டத்தில் மேலே இருக்கும் பனியின் எடையை தாங்க முடியாமல் அந்த பாறை நிலை தடுமாறி அப்படியே தலைகீழாக புரண்டு விடுகிறது. இது கிரீன்லாந்து போன்ற துருவ பகுதிகளில் அடிக்கடி நடக்கும் ஒரு சாதாரண நிகழ்வுதான் என்றாலும் எந்த நேரத்தில் நடக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது. இந்த பனிப்பாறை கவிழ்ந்த போது வெளிப்பட்ட ஆற்றல் பல டன் வெடி மருந்துகள் வெடிப்பதற்கு சமமான அதிர்வுகளை நீரில் ஏற்படுத்தியுள்ளது. யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற உலக பாரம்பரிய சின்னமான இந்த இலுல்லிசாட் ஐஸ்பிரிஹோட் பகுதியில் உலகின் மிக வேகமாக நகரக்கூடிய பனிப்பாறைகள் உள்ளன. இதனால் இங்கு இத்தகைய மாற்றங்கள் நிகழ்வது வழக்கமானதுதான். அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தின் போது அருகில் படகுகள் ஏதும் இல்லாததால் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டன. இருப்பினும் இத்தகைய பனிப்பாறைகள் கவிழும் போது உருவாகும் ராட்சத அலைகள் கடற்கரைக்கு அருகில் இருப்பவர்களையும் சுற்றுலா பயணிகளையும் எளிதில் தாக்கும் என்பதால் மக்கள் பாதுகாப்பான தூரத்தில் இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இணையவாசிகள் பலரும் இதை பார்த்து அழகாகவும் இருக்கிறது, அதே சமயம் அச்சமாகவும் இருக்கிறது என்று தங்களது வியப்பை பகிர்ந்து வருகின்றனர். பருவநிலை மாற்றத்தின் அபாயத்தை உணர்த்தும் ஒரு எச்சரிக்கையாகவும் இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது.